நாங்கள் பைலட் எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஒரு பைலட்டாக நல்லா இருந்துச்சு. ஒரு ஆக்டராக வந்து எனக்கு வந்து அது வந்து டிஃபிகல்ட்டிலாம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், கலைராணி மேம் இருக்காங்கல்ல, ஆக்ட்ரஸ் கலைராணி மேம், அவங்க தான் என்னோடய ஆக்டிங் குரு. அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சம்பவம் கூட இருக்குது. பிரமோத் நானும் வந்து மேம்மை வந்து சாய்கலின்னு பெசன்ட் நகரில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போகிறோம். அப்போ வந்து நான் ரொம்ப ஒரு 110 வெயிட்டு, இவ்வளோ தூரம் தாடி, ஒரு மாதிரி தலைலாம் வந்து ஒயிட் கலரில் இருந்து போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டன் ஆகிட்டாங்க. இருந்தாலும் வச்சு நான் எப்படி வந்து கிளாஸ் எடுக்கிறதுன்ற மாதிரி தான் அந்த மோடில் தான் இருந்தாங்க மேம். அப்புறம் நாங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக கலைராணி மேம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுலேயே ஃபஸ்ட்டு விக்ட்ரி அப்படின்றது தான் எங்களோட பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் மேம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து என்னோடய டீட்டெயில் எல்லாமே டைரக்டர்கிட்ட கேட்டு, இவர் என்ன மாதிரி பேசிக்காக என்னோடய கேரக்டர் என்ன, அதெல்லாம் வந்து அவங்க நான் வந்து பாஸ் மாதிரியான ஒரு கேரக்டரா இல்லை வந்து ஒரு கிரவுண்டட் பர்சனா, இதெல்லாம் அவங்க கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கிளாஸஸ் வந்து எனக்கு எடுத்தாங்க, ட்ரைனிங் வந்து எனக்கு பண்ணாங்க. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களோட இன்புட் வந்து எனக்கு வந்து இந்த கேரக்டரை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப அவ்வளோ அது இப்போ நான் வந்து இந்த கேரக்டருக்கு நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு யாராவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் வந்து கலைராணி மேமுக்கும்